அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய அளவுகளை 4 இன்ச்சா மார்க் பண்ணும்போது நமக்கு சென்டர் பாயிண்ட் இங்கே வருது. அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய அளவுகள் 4 இன்ச்சை கரெக்டாக ஊக்குப்பட்டியிலிருந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சுக்காக விட்டுட்டு சென்டரை இங்கேருந்து நம்ம வந்து பஸ்டுடைய சென்டர் பாயிண்ட்டை நோக்கி நம்ம மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல வருது. இப்போ இந்த 2 அளவுகளில் எந்த அளவு கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் இடத்துல நம்ம வந்து 4 இன்ச் அபெக்ஸ் டு அபெக்ஸ் உடைய அளவு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த அளவுகள் தான் நமக்கு வந்து கரெக்டான அளவு. இதே நீங்கள் வந்து கீழே சரிவாக நம்ம டாட்டுக்கு மார்க் பண்ணுற இடத்துல 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இங்கே வர வேண்டிய நிப்பிள் பாயிண்ட்டுடைய அளவு வந்து இந்த இடத்துல வருது அப்படிங்கும்போது நமக்கு இந்த சென்டர் டாட்டுடைய ஷேப்பே மாறி போயிடும். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை இன்ச் வருது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் செக் பண்ணி நான் காட்டிடுறேன். ஸ்டிச்சிங்கோட 4.25 இன்ச்சுக்கு இந்த சென்டர் டாட்டுடைய உயரத்தை மார்க் பண்ணேன் இல்லைங்களா. இதுவே வந்து நம்ம சென்டர் டாட்டுக்கு மார்க் பண்ணுற இடத்துல 4.25 இன்ச் நம்ம வச்சு மார்க் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ இன்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 5 இன்ச் வருது. கிட்டத்தட்ட நமக்கு 3/4 இன்ச் நமக்கு தள்ளி வரும்போது சென்டர் பஸ்டுடைய பாயிண்டே வந்து நமக்கு கிராஸாக போயிடும்.